மனோஜ் ரோகிணியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்து எப்படி இருந்தாலும் நீ வந்து அத்தனை பேருக்கு முன்னால் என்ன அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுல்ல, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உங்கள் அம்மா என்ன அடிச்சும்போது நீ சும்மா இருந்தியா, அதுவும் தப்பு தானே, நீ எனக்காக என்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும், நான் தான் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருந்திருக்கேன், ஆனால் நீ உங்கள் அம்மா கிட்ட எனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி கூட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதுலேருந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்து மாட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. ரோகிணி நில்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், எனக்காக யாருமே இல்லாத வீட்டில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போகிறாங்க. ரோகிணி பின்னாலே போயிட்டு மனோஜ் வந்து நில்லு ரோகிணி போகாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. கரெக்டாக அண்ணாமலையும் விஜயாவும் வெளியே வராங்க. அதை பார்த்த விஜயா இருந்துட்டு டே என்னடா அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா ரோகிணி கோச்சிட்டு வெளியே போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லவும், போகிறதா இருந்தால் போட்டு விடுறா, இப்போ எதுக்கு நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. மனோஜ் பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. ரோகிணி வந்து அப்படியே திரும்பி அப்படியே பார்த்து முறைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு அவள் என்ன ஒரே அடியாவா வீட்டை விட்டு வெளியே போகிறா, அவள் கையில் பையனும் இல்லையே. அதை கேட்டோன்னு ரோகிணி வந்து அப்படியே திரும்பி மனோஜ் முறைக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து முத்து வந்து வீட்டுக்குள்ள வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வராரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு ரோகிணி நீ எதுக்குமா வெளியே போற, போமா உள்ள ரூம்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னே என்னது பார்லரமா வீட்டை விட்டு வெளியே போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. அதை எப்படி இப்படி போக முடியும், போறதா இருந்தா அவங்க அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முத்து நான் ஒன்றும் அந்த பணத்தை திருடிட்டு ஒன்றும் போகல, உங்க அண்ணனுக்கு தான் பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கேன், நீங்க என்னமோ நான் தான் பணத்தை எடுத்தேங்கிற மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் பார்லரமா, நீங்க எடுத்துட்டு ஓடுனாலும் ஒண்ணுதான், இந்த ஓடுகாலிக்கு பிசினஸ் வச்சு கொடுத்தது ஒண்ணுதான், இது ரெண்டுமே வந்து பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே மனோஜ் வந்துட்டு டே நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு யாரும் அந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், பணம் வந்து என் புருஷனோட ரிட்டைர்மெண்ட் பணம், அது எங்களுக்கு தான் சொந்தம், அதை சொந்தம் கொண்டாடிட்டு யாரும் இந்த விஷயத்துல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஓ அப்படியா, அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் பணம் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னா உங்களோட கடைசி காலத்துக்கு வந்து நீங்க வாழ்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க பேசாம இருப்போம், ஆனா அந்த பணத்தை வச்சு இவன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்ப இவனுக்கு மட்டும் அதுல இருந்து வருமானம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. உடனே விஜய் வந்து டே இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. 30 லட்ச ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், எவங்கிட்டயே கொடுத்து 30 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கான், ஏமாந்த 30 லட்ச ரூபாய்க்கு போய் கடனை அடைப்பானா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 30 லட்ச ரூபாய் கொடுப்பானா, என்ன பண்ணுவான் இவன் வந்து எதையுமே பண்ண மாட்டான். உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து என்னடா இப்ப சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதுப்பா, இவன் வந்து எந்த கடனையும் அடைக்க மாட்டான், அப்படியே வந்து இவன் பிசினஸ்ல சம்பாரிச்சு அடைச்சாலும் வந்து அது பிசினஸ் மூலியமா வந்த காசு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அதுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. நான் வந்து சொந்தமா கார் வாங்கி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், மேற்கொண்டு எனக்கு இன்னொரு கார் மீனா வாங்கி கொடுத்துருக்கா, அதே மாதிரி நீங்க படிக்க வச்சீங்க, படிச்சு ஒரு வேலைக்கு போய் தானா தான் சம்பாதிக்கிறான் ரவி, ஆனா இவனையும் தான் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க எல்லாத்த விட அதிகமா, அப்படி இருந்தா இவன் தான் அதை படிச்சதை வச்சு சம்பாதிக்கணும், அதை விட்டுட்டு அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் காசுல இருந்து தான் வந்து இவன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், அப்ப அதுக்கான முதலே வந்து அப்பா தான் போட்டிருக்காரு, அப்படின்னா அப்ப அது பொது பணம் தானே, அப்ப பொது பணத்துல இருந்து இவன் பிசினஸ் நடத்துறான்னா அந்த பிசினஸே வந்து குடும்பத்தோட சொத்து தான், அப்படின்னா அதுல இருந்து வர வருமானம் வந்து குடும்பத்துக்கு தான் வரணும், அதனால இவன் நடத்திட்டு இருக்கிற பிசினஸ்ல இவன் வேலை தான் செய்யணும், அவன் டெய்லி அங்க போய் வேலை தான் செய்யணும், அதுக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு அவனுக்கு கொடுத்துடலாம், அதுல இருந்து வர லாபம் எல்லாமே வீட்டுக்கு தான் அவன் கொடுக்கணும் அப்பா கிட்ட, அதுல இருந்து தான் வந்து அந்த 30 லட்சத்தை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோஹிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருது. என்ன முத்து பிசினஸ் வச்சு கொடுத்தது நானு, என்னமோ நீங்க வந்து அவரை வேலை செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பார்லரம்மா இப்ப எங்கேயோ நீங்க போறீங்கன்னு சொன்னீங்க, வெளியே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. ரோஹிணி வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. என்ன பார்லர்மா பாக்குறீங்க, பிசினஸ் வச்சு கொடுத்தது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா அந்த பணம் யாரோடது, எங்க அப்பாவோடது, அப்ப அந்த பணத்துல வந்து இவனுக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா, நானும் ரவி என்ன வழியில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. நான் சுயமா கார் ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன், கார் வந்து அப்பா வாங்கி கொடுக்கல, அதே மாதிரி படிக்க வச்சதுக்கு ரவி வந்து வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிறான், அதே மாதிரி அப்பா பணம் போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்குது, அதனால அந்த பிசினஸ்ல போய் இவன் வேலை செய்யட்டும், இவன் வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துடலாம், அந்த பிசினஸ்ல என்ன லாபம் வருதோ அதை கணக்கு வழக்கோட சேர்ந்து கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்கணும், அதுல இருந்து வர்ற காசை தான் வந்து மாசம் மாசம் எடுத்து வச்சு அந்த 30 லட்ச ரூபாயை அடைக்கணும், எப்ப இவன் 30 லட்சத்தை அடைக்கிறானோ அப்ப இந்த பிசினஸ் வந்து இவனுக்கு சொந்தமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு டே என்னோட ஷோரூம்ல நான் வேலை செய்யணுமா, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு டே ஓடுகாலி அடங்கடா, நீ பார்த்த வேலைக்கு உன்னை நம்பி அங்க வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல வேற ஓவரா பேசிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்பா இங்க பாரு இவ்வளவு நாளதான் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் லூஸ்ல விட்டுட்டோம், இந்த பணமே உன்னோடது தான், அதுல இருந்து தான் பிசினஸே ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியும் போது அந்த பாத்திர கடைக்கு நீதாப்பா ஓனரு, இவன் அங்க வேலை தான் செய்யணும், நீ எங்கேயோ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீல்லப்பா, அந்த வேலையை விட்டு போட்டு நீ டெய்லி இனிமே ஷோரூமுக்கு போய் அங்க உட்காருப்பா, உனக்கு தான் கணக்கு வழக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல, நீ அங்க போய் உட்காந்து இவன் என்ன பண்றான் ஏது எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ வந்து எனக்கோ ரவிக்கோ அந்த பணத்துல இருந்து பங்கு கொடுக்குறியோ இல்லையோப்பா, ஆனா அந்த 30 லட்ச ரூபாய் பணம் வந்து இந்த பிசினஸ் மூலியமா நமக்கு வரணும்ப்பா லாபமா, அப்பதான் வந்து கடைசி காலத்துல உனக்கும் அம்மாக்கும் வந்து அது உபயோகமா இருக்கும், கடைசி காலத்துல எங்க 3 பேர்த்த நம்பி நீங்க உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா, உங்க கையில காசு இருந்தாதான் நீங்க வந்து வயசான காலத்துல எப்பவுமே தைரியமா இருக்க முடியும், நான் இது வந்து அம்மாக்கும் சேர்த்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்துட்டு அவர் சொல்றாரு. முத்து வந்து அப்படி சொன்னதை கேட்டோன்னா விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, பேசாம அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. டே அதெல்லாம் எதுக்கு, அந்த பிசினஸ் அவனே பார்த்துக்கிட்டு அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உனக்கு அது தெரிய வேண்டியதில்லப்பா, அவன் அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு முன்னேற்றம் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுல இருந்து தான் லாபம் வரும், அதுல வர லாபத்தை வச்சு அந்த 30 லட்சத்தை சீக்கிரமா அடைச்சாதான் அந்த பிசினஸ் அவன் கைக்கு வரும், அதை மனசுல வச்சுட்டு அவன் வேலை செய்யட்டும், நீ டெய்லியுமே அங்க போய் உட்காருப்பா, இதுதான் நான் சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அதை கேட்ட ரவி இருந்துட்டு ஆமா முத்து சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதியும் ஆமா இது நல்ல ஐடியாவே இருக்கே, அப்பதான் மனோஜுக்கும் வந்து பிசினஸ் நல்லபடியா பண்ணணும், சீக்கிரமா இந்த பிசினஸ் நம்ம கைக்கு வரணும்னு சொல்லி அவரும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு ரோஹிணி வந்து திரும்பி அப்படியே முறைக்கிறாங்க. இவங்களே இப்படி பேசிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து திடீர்னு எங்க நாளையிலேருந்து நீங்க ஷோரூம்க்கு அங்கே போய் உட்காருங்க, இவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அப்படி சொன்னதை கேட்டோன்னு அத்தனை பேருமே திரும்பி ஆச்சரியமா விஜயாவை பாக்குறாங்க. உடனே விஜயா வந்து இந்த விஷயமா இனிமேல் யாருமே எதுவுமே பேசக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே முத்து வந்து ரவியை பார்த்துட்டு டே அப்படின்னா நாளையிலேருந்து நம்மள மாதிரியே இவனும் வேலைக்கு போகிறான்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மனோஜ் வந்து அப்படியே திரும்பி மறைக்கிறாரு. ரோஹிணியும் வந்து அப்படியே எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு தெரிஞ்ச ஷோரூமுக்கு வந்து முத்து ஆப்பு வச்சுட்டாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.